தற்பொழுது உலக நாடுகளில் பேசுபொருளாக காணப்படுகின்ற விடயம் ஈரான் இஸ்ரேல் அமெரிக்க கூட்டு யுத்தம். இந்த யுத்தத்தில் தற்போது அமெரிக்கா இஸ்ரேலுடன் இணைந்து ஈரானின் வளைகுடா நாடுகள், அதாவது முஸ்லிம் நாடுகள், குறிப்பாக கட்டார், சவுதி அரேபியா, ஏமன், பக்ரைன் போன்ற பல நாடுகள் அமெரிக்காவுடன் இணைந்து அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயல்பட்டு யுத்தத்தில் ஈடுபடுவதற்கு காரணமாக மத்திய கிழக்கில் தொடர்ச்சியாக பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனால் தற்போது இந்த மூன்று நாடுகளுக்கு இடையிலான பதற்ற நிலையில் இலங்கையினுடைய பெயரும் இடம்பெற்றிருக்கிறது. அது தற்போது மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. எவ்வாறு இலங்கை இதற்குள் நுழைந்தது என பார்க்கின்ற போது ஈரானுக்கு தஞ்சம் வழங்கி இலங்கை இந்த செயற்பாட்டை செய்துள்ளது. ஏன் ஈரானுக்கு இலங்கை தஞ்சம் வழங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது? மனிதாபிமான அடிப்படையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒரு செயற்பாட்டை செய்ய போய் இந்த விடயம் தற்போது பூதாகரமாக மாறியுள்ளது. குறிப்பாக ஈரானினுடைய பாரம்பரிய போர்க்கப்பலான IRINS தேனா என்ற கப்பல் காலி கடற்பகுதியிலிருந்து 19 கடல் மைல், அதாவது இலங்கையினுடைய சர்வதேச பொருளாதார கடற்பரப்பு, அது இலங்கைக்கு உரிய கடற்பரப்பாக காணப்படுகிறது. இலங்கைக்கு நேரடி சொந்தமாக இல்லாமல் சர்வதேச ரீதியில் சர்வதேச கடற்பரப்புக்குள் ஒவ்வொரு நாடுகளுக்கும் பொருளாதார வலயங்கள் காணப்படுகின்றது. அந்த வகையில் இலங்கையினுடைய சொந்தமான பொருளாதார வலயத்துக்குட்பட்ட பகுதியில் அந்த கப்பல் அமெரிக்காவினுடைய 2ஆம் உலக மகா யுத்தத்துக்கு பின்னர் நீர்மூழ்கி கப்பல் மூலம் தாக்குதல் நடத்திய ஒரு இரண்டாவது சந்தர்ப்பமாக அமைந்தது. இந்த தாக்குதல் பார்பிடோ என்று அழைக்கப்படுகின்ற நீர்மூழ்கி கப்பலின் ஏவுகணை தாக்குதலின் ஊடாக அந்த கப்பல் காலி கடற்பகுதியில் மூழ்கடிக்கப்படுகிறது. 140க்கும் மேற்பட்ட, அதாவது 130க்கும் மேற்பட்ட மாலுமிகள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த கப்பல் ஏன் காலி கடற்பரப்புக்குள் வர வேண்டும் என பார்க்கின்ற போது, இந்த கப்பல் என்பது இந்தியாவில் நடைபெற்ற கடற்படை பயிற்சியில் 70க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கு பெற்றி கடற்படை பயிற்சி ஒன்று இடம்பெற்றது. இலங்கையினுடைய கப்பல்களும் சங்கமித்திர போன்ற கப்பல்கள் சென்று பயிற்சியில் ஈடுபட்டது. அந்த பயிற்சிக்காகவே மரபு ரீதியாக பங்கு பெறுவதற்காக ஈரானினுடைய இந்த போர்க்கப்பல் வருகை தந்து பயிற்சிகளை மேற்கொண்டிருந்தது. இங்கு அமெரிக்காவினுடைய போர்க்கப்பலும் வருகை தந்திருந்தது. ஆனால் அவர்கள் ஏற்கனவே இந்த தாக்குதலுக்கு திட்டமிட்டு இருக்கிறார்கள் போல தெரிகிறது. ஏனெனில் அவர்கள் பயிற்சியின் இடைநடுவே வெளியேறி செல்கிறார்கள். இந்த நிலையில் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடியும் இந்த காலப்பகுதியில் இஸ்ரேலுக்கு சென்று இஸ்ரேல் ஜனாதிபதி பெஞ்சமின் நெத்தன்யாகுவை சந்தித்து கலந்துரையாடல்களில் ஈடுபட்டார். இஸ்ரேலுக்கு உத்தியோகபூர்வ விஜயமும் மேற்கொண்டார். இந்த நிலையில் அவர்கள் இந்த தாக்குதல் தொடர்பாக ஏற்கனவே அறிந்து இந்தியா செயற்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் ஏற்படுகிறது. இந்தியாவினுடைய புலனாய்வுத்துறையும் புலனாய்வுத்துறை பலமானதாகவே கருதப்படுகிறது. எனவே ஒரு நீர்மூழ்கி கப்பல் தங்கி இருந்து தாக்குதலை மேற்கொள்ளும் அளவுக்கு அவர்களுக்கு தெரியாமல் இல்லை என்ற ஒரு பெருத்த சந்தேகமும் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் காலி பகுதியில் வைத்து அந்த தாக்குதல் இடம்பெறுகிறது. ஆபத்து சமிக்ஞை இலங்கை கடற்படைக்கு வழங்கப்படுகிறது. 1987ஆம் ஆண்டு கடற்பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் தமது எல்லைக்குள் அபயம் எழுப்புகின்ற போக்குவரத்து வணிக கப்பல்கள் எந்த கப்பல்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், எந்த இன நாடு மத பேதமின்றி மனிதாபிமான அடிப்படையில் அவர்களை காப்பாற்றுவதற்காக, உயிர்களை காப்பாற்றுவதற்காக உடன்படிக்கையில் கையொப்பமிட்டதன் அடிப்படையில் இலங்கை அரசாங்கம் அதனை செய்ததாக தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் இலங்கை அரசாங்கம் மீட்பு பணிகளை மேற்கொண்டு 32க்கும் மேற்பட்ட ஈரானிய வீரர்களை காப்பாற்றி காலி கடற்படை வைத்தியசாலையில் சேர்த்து சிகிச்சைகள் வழங்கினார்கள். 86க்கும் மேற்பட்ட ஈரானிய வீரர்களுடைய உடல்கள் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த செயற்பாடுகள் இடம்பெறுகின்ற போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டு மக்களுக்கு விசேட உரையாற்றி ஒன்றை தெளிவுபடுத்தினார். இந்த விவகாரங்கள் தாம் எந்த நாட்டுக்கும் எமது நிலம், வானம், கடலில் எவருக்கும் உரிமை இல்லை. ஆருடனும் நாங்கள் பகைக்கவில்லை. நாங்கள் ஒரு நடுநிலையான நாடு. மனிதாபிமான அடிப்படையில் இந்த செயற்பாட்டை மேற்கொள்கின்றோமே தவிர நாங்கள் ஈரானுக்கும் ஆதரவு அல்ல, அமெரிக்காவுக்கும் எதிரானவர்கள் அல்ல என தெளிவாக ஒரு நிலைப்பாட்டை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ஈரானுடைய இன்னொரு கப்பல் பாணந்துறை பகுதியில் வருகை தந்து ஏற்கனவே 2 வாரங்களுக்கு முதலே இலங்கையிடம் அனுமதி கோரி வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்துடன் தொடர்புகளை ஏற்படுத்தி இலங்கை வெளிவிவகார அமைச்சர் ஈரானிய வெளிவிவகார அமைச்சருடன் கலந்துரையாடி இந்த விடயங்கள் கப்பலை அனுமதிப்பதா என்பது தொடர்பாக இழுபாடு நிலை காணப்பட்டது. இந்த நிலையில் இந்த கப்பல் தெனியா கப்பல் தாக்கப்பட்டதை தொடர்ந்து மேலும் பதற்றம் ஏற்பட்டதை அடுத்து அந்த கப்பல் என்ன செய்வது என்ற நிலைமை இலங்கைக்கு தலையிடியாக மாறியது. அவர்கள் கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிடுவதற்கு இலங்கையிடம் அனுமதி கேட்டு அங்கே காத்திருந்தனர். இந்த நிலையில் ஒரு வாரத்துக்கு முன்னரே அங்கு
மாலுமிகள் சுகவீனமுற்ற நிலையில் அவர்களை மட்டும் இலங்கை இராணுவம் கடற்படை சென்று ஏற்றிச் சென்று இங்கு வைத்தியசாலையில் அனுமதித்தார்கள். ஆனால் கப்பலும் ஏனைய மாலுமிகளும் 206 பேருக்கு உட்பட்ட அந்த கப்பலில் இருந்தவர்கள் அங்கேயே இருந்தார்கள் கப்பலில். இந்த நிலையில் உடனடியாக இங்கு அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஒரு அவசர கூட்டம் பாதுகாப்பு பிரதிநிதிகள் பங்கு பெற்றி இடம்பெறுகிறது. பாதுகாப்பு தரப்புக்கும் அனுர தரப்புக்கும் கடும் வாக்குவாதங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. இது அமெரிக்காவினுடைய தலையீடு காணப்படுகின்ற பட்சத்தில் பெரும் பிரச்சனைகளை உருவாக்கும். அவர்கள் அமெரிக்கா தாக்கினால் இலங்கையில் பேரழிவுகள் ஏற்படும் என்ற வகையில் கலந்துரையாடல்கள் உச்சபட்சமாக முறுகல் நிலைகள் ஏற்பட்டது. இந்த நிலையில் அனுரகுமார திசாநாயக்கவை முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பிரதி சபாநாயகர் ஆகிய குழுவினர் சந்தித்ததாகவும் அவர்கள் அழுத்தத்தை வழங்கியதாகவும் அதன் பின்னர் அனுரகுமார திசாநாயக்க ஒரு முடிவுக்கு வருகிறார். ஈரானினுடைய அந்த 2வது கப்பலை திருகோணமலை துறைமுகத்தில் கொண்டு சென்று சேர்ப்பதென்றும் அந்த வீரர்களை கொழும்பில் உள்ள கடற்படை தளத்தினூடாக அவர்களுக்கு சிகிச்சை அளித்து அது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள என தீர்மானிக்கிறார். அதன் அடிப்படையில் அந்த 201 வீரர்களையும் மனிதாபிமான அடிப்படையில் மாலுமிகளை கொழும்பு துறைமுகத்திலே இருந்து அவர்களை இலங்கை பொறுப்படுத்தி உரிய கடற்படை தளங்களுக்கு அனுப்பி வைத்தார்கள். இலங்கையினுடைய கடற்படை தளத்துக்கு கப்பலை இலங்கையினுடைய கடற்படையும் ஈரானினுடைய மாலுமிகளும் இணைந்து திருகோணமலைக்கு கொண்டு சென்று இப்பொழுது திருகோணமலையில் வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய தூதரகத்தினூடாக இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தினூடாக அமெரிக்கா அழுத்தத்தை பிரயோகிக்க ஆரம்பித்துள்ளது. இலங்கை ஜனாதிபதி உட்பட அரசாங்கத்துக்கு அமெரிக்கா ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளது. தற்பொழுது நீங்கள் மீட்டு வைத்துள்ள, அதாவது தெனிய கப்பலிலிருந்து உயிரோடு மீட்டு வைத்துள்ள 36க்கும் மேற்பட்ட ஈரானிய வீரர்களையும் இந்த 2வது கப்பலிலிருந்து அடைக்கலம் வழங்கி வைத்திருக்கின்ற 208க்கு மேற்பட்ட மாலுமிகள் உட்பட அத்தனை ஈரானிய வீரர்களையும் நீங்கள் திரும்பி அவர்களுடைய நாட்டுக்கு அனுப்பி வைக்க கூடாது என்ற அழுத்தத்தை அமெரிக்கா பிரயோகிக்க ஆரம்பித்துள்ளமை சர்வதேச ஊடகங்கள் தற்போது செய்தியாக்கி கொண்டிருக்கின்றது. ஆனால் இலங்கை அரசாங்கம் மௌனமாகவே இருக்கிறது. தற்பொழுதும் வெளிவகார அமைச்சர், நீதியமைச்சர் சில கருத்துக்களை தெரிவித்தார்கள். நாங்கள் சர்வதேச சட்டங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம், சர்வதேச கடல் நியதி சட்டங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம், அதன் அடிப்படையிலேயே நடவடிக்கை எடுப்போம், ஈரான் வீரர்களை என்ன செய்வது என்று சட்டமா அதிபரிடமும் இது தொடர்பாக விளக்கங்கள் கேட்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அவர்களை அனுப்ப வேண்டாம் என அமெரிக்கா தன்னுடைய பலத்தை பிரயோகித்துக் கொண்டிருப்பதாக, அழுத்தத்தை வழங்கி கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இப்பொழுது அனுரகுமார் திசாநாயக்க அரசாங்கம் செய்வதறியாமல் திகைத்து கொண்டிருக்கிறது. ஈரானையும் பகைக்க முடியாமல் அமெரிக்காவையும் பகைக்க முடியாமல் திருசங்கு நிலையில் தற்போது அரசாங்கம் இருக்கிறது. இது நிச்சயமாக இலங்கைக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்ற அச்சமும் காணப்படுகிறது. பொது பாதுகாப்பு அமைச்சின் பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகரவும் இனிவரும் இந்த ஒரு வார காலம் தீர்க்கமானதாக இருக்கும், பாதுகாப்பு தொடர்பாக அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையும் மறைமுகமாக விடுத்ததிலிருந்து பிரச்சனை வலுவடைந்து வருகிறது. அமெரிக்காவினுடைய செயற்பாடு எவ்வாறு அமையப்போகிறது, அது இலங்கைக்கு தலையீடியாக மாறுமா என்பது இந்த ஈரானுக்கு அடைக்கலம் கொடுத்ததால் விமர்சனங்கள், அதாவது தேசிய பாதுகாப்பு மேலும் பாதிப்படைந்துள்ளது அல்லது அச்ச நிலைக்கு உள்ளாகியுள்ளது என்றே கூற முடியும். இந்த நிலையில் ஈரானினுடைய ஜனாதிபதி மசூத் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். அங்கு ஈரான் ஏற்கனவே ஈரானுடைய யுத்தத்தின் போது ஈரானினுடைய நட்பு நாடுகள், அதாவது வளைகுடா நாடுகள், அருகிலுள்ள முஸ்லிம் நாடுகள், ஏமன், பக்ரைன், துபாய், ஐக்கிய அரபு எமிரேட் போன்ற நாடுகள் கூட அமெரிக்காவினுக்கு ஆதரவாக, இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானுக்கு எதிராக தாக்குதலை மேற்கொண்டதன் அடிப்படையில் ஈரான் அந்த நாடுகளை பலமாக தாக்கியது, ஏவுகணைகள் ஊடாக பலத்த சேதங்களை ஏற்படுத்தியது. ஆனால் இப்பொழுது ஈரான் ஜனாதிபதி ஒரு அறிவிப்பை விடுகிறார். இந்த மத்திய கிழக்கு வளைகுடா நாடுகளை தான் தாக்கப் போவதில்லை, தான் தாக்கியதற்கு காரணம் அமெரிக்காவுடன் இணைந்து செயற்பட்டதற்காகவும் அங்கிருந்து அமெரிக்கா இவர்களுடைய தளங்களை பயன்படுத்தி ஏவுகணைகளை ஏவியதன் காரணமாகவே நாங்கள் வேறு வழி இல்லாமல் தாக்குதலை மேற்கொண்டோம், எனவே இனி நான் தாக்க மாட்டேன், இவ்வாறு தாக்கியதற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கோருவதாக ஒரு செய்தியை அவர் வெளியிட்டுள்ளார். ஆனால் அமெரிக்கா இஸ்ரேலுக்குரிய போராட்டம் தொடரும். ஆனால் நீங்கள் அமெரிக்காவுக்கு மீண்டும் செயற்பட்டு அமெரிக்காவுக்காக நீங்கள் செயற்பட்டீர்கள் என்றால் உங்கள் மீதும் தாக்குதல் மேற்கொள்வேன் எனவும் அவர் தெரிவித்தார். சரணடைய போவதில்லை என்றும் ஈரானினுடைய புரட்சிகர போராட்ட படையணி உட்பட போலீஸ் பிரிவு உட்பட ஜனாதிபதி தெளிவாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய செயற்பாட்டினால் தான் இப்பொழுது ஈரான் ஜனாதிபதி மன்னிப்பு கோரியுள்ளார், அவர்கள் சரணடைவதற்கு தயாராகிவிட்டார்கள் என்ற ஒரு தகவலை டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.
தன்னுடைய செயற்பாடு காரணமாகவே தற்பொழுது வளைகுடா நாடுகளிலிருந்து தான் பகிரங்க மன்னிப்பு தாக்க மாட்டேன், பகிரங்கமாக மன்னிப்பு கோரியதற்கு தான் காரணம். அந்த வளைகுடா நாட்டு மக்கள் டொனால்ட் ட்ரம்ப் ஆகிய என்னை பாராட்டுகிறார்கள், நன்றி தெரிவிக்கிறார்கள், அவர்களுடன் நான் தொடர்ச்சியாக இருப்பேன் என்று கூறுகின்றார் டொனால்ட் ட்ரம்ப். இந்த நிலையில் ஈரான் முற்றுமுழுதாக தம்மிடம் சரணடைந்ததாகவும், குறிப்பாக வளைகுடா நாடுகளிடமும் இஸ்ரேலிடமும் சரணடைந்ததாகவும், யுத்தத்தை அவர்கள் விரும்பாமல் சரணடைவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இனி ஈரான் இதுவரை அருகிலுள்ள அந்த ஈரானிய நாடுகளிடம், அருகிலுள்ள முஸ்லிம் நாடுகளிடம் 1000 வருடங்களுக்கு பிறகு தோற்ற முதல் தடவை இது என டொனால்ட் ட்ரம்ப் வர்ணிக்கிறார். இனி ஈரான் நாடு அடங்காத சிங்கம் என அழைக்கப்படாது, போராடி தோல்வியுற்ற போராட திராணியற்ற நாடு என அழைக்கப்படும் என டொனால்ட் ட்ரம்ப் மிகவும் கேவலமான முறையில் வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி சில விடயங்களை ஈரான் மீது தெரிவித்துள்ளார். ஆனால் ஈரானினுடைய அரசு உத்தியோகபூர்வமாக சரணடைவது தொடர்பாக எந்தவிதமான கருத்தும் தெரிவிக்கவில்லை. அவர்கள் அமெரிக்க இஸ்ரேல் மீது தொடர்ச்சியாக நாங்கள் பதில் தாக்குதல் வழங்கிக் கொண்டிருப்போம், வளைகுடா நாடுகள் மீது மட்டும் தாக்குவதை நாங்கள் நிறுத்தியுள்ளோம், அந்த தாக்குதலுக்கும் தாங்கள் கவலை தெரிவிப்பதாகவும் மன்னிப்பு கோருவதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் முக்கியமான பொருளாதார பாதையான ஹார்மோஸ் ஜலசந்தியை ஈரான் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது. அங்கிருந்து எந்த கப்பல்களும் செல்ல முடியாது என பகிரங்கமாக அறிவித்துள்ளது. அமெரிக்கா பாதுகாப்பு வழங்குவோம் என தெரிவித்த நிலையில் அமெரிக்கா அந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை கைப்பற்றுவதற்கான திட்டத்தை வகுத்துள்ளதாக தற்போது அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஈரான் புரட்சிகர காவல்படை நேரடியாக சவால் விடுத்துள்ளது. முடிந்தால் அமெரிக்கா வருகை தந்து தாக்குதலை நடத்துங்கள் பார்க்கலாம் என அவர்கள் சவால் விடுத்ததுடன் அங்கு செல்கின்ற வர்த்தக கப்பல் மீது தாக்கி மூழ்கடித்ததன் காரணமாக தற்போது ஒரு கப்பல்களும் அந்த இடத்தில் பயணிக்காதன் காரணமாக 20% எண்ணெய் மற்றும் உயிர்வாயு மற்றும் பல்வேறு ரசாயனங்கள் உட்பட பல கப்பல்கள் செல்கின்ற மிக முக்கியமான ஒரு தளமாக பாதையாக அந்த இது காணப்படுவதன் காரணமாக அது தற்போது 7 நாட்களாக செயலற்ற நிலையில் காணப்படுவது உலக சந்தையில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், எண்ணெய் விலைகளில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என வர்த்தகர்கள் முதலீட்டாளர்கள் அச்சம் வெளியிட்டுள்ளமை அது உண்மை நிலைமையாகவும் காணப்படுகிறது. இவ்வாறே தொடர்ந்தால் அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே அமெரிக்கா ஆக்கிரமிக்கும் திட்டத்தை தற்போது ஆரம்பித்துள்ளது. இது தற்பொழுது அமெரிக்க இஸ்ரேல் ஈரான் யுத்தம் இலங்கையிலும் பற்றியுள்ளதன் காரணமாக மக்கள் அச்சமடைந்துள்ளனர்.